வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான சிறுதானியமும் கீனுவாவும் போட்டு ஒரு கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதே ரெசிபியை இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம சிறுதானியமும் கீனுவாவும் போட்டு உப்மா ஒன்று செய்ய போறோம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கூட 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் சீரகமும் போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த கடுகும் சீரகமும் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா வெட்டி வச்சிருக்கோம், அதை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4லிருந்து 5 பச்சை மிளகா பொடியா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய நல்லா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்க போறேன். அடுத்ததா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வர ஆரம்பிக்கும் போது நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு சிறுதானியம் ஊற வச்சு வச்சிருந்தேன், அதுல இருந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கீனுவாவும் ஊற வச்சிருந்தேன், அதையும் தண்ணி வடிச்சு சேர்த்துக்க போறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அடுத்ததா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு கப் அளவுக்கு தானியம் சேர்த்திருக்கேன். இந்த 1 கப் தானியத்துக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாத்திரத்துல சைட்ல ஊட்டி இருக்கிற தானியம் எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள அழுத்தி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ள தள்ளி விட்டதுக்கு அப்புறமா நான் என்னோட இன்ஸ்டன்ட் பாட்டை மூடி போட்டு மூட போறேன். இத ஒரு ஹை ப்ரெஷர்ல ஒரு 10 நிமிஷம் வேக விட போறேன். ப்ரெஷர் நல்லா தானா அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட சிறுதானியமும் கீனுவாவும் அருமையா வெந்திருக்கு. இத இப்படியே உப்மா மாதிரி சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், இல்லைன்னா கொழுக்கட்டை செய்யறதுக்கு இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்க்க போறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. உங்க கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம கொழுக்கட்டைகளா மாத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இந்த சமயத்துல ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு உருண்டைகளை எடுத்து நான் இன்னைக்கு கொழுக்கட்டைகளா மாத்த போறேன். நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லா உப்புமாவையும் இதே மாதிரி கொழுக்கட்டைகளா பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இத இட்லி தட்டுல அரேஞ்ச் பண்ணிட்டு இத இட்லி குக்கர்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆவியில வேக விட போறேன். நான் இன்னைக்கு என்னோட இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்றேன், நீங்க உங்களோட சாதாரண இட்லி குக்கர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இத நீங்க காலையில டிஃபனுக்கோ இல்லைன்னா சாயந்தரமா டீ கூட காஃபி கூடயும் சர்வ் பண்ணலாம். அருமையான டிஃபனுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டைகள் தயாராயிருச்சு. அவ்வளவு தாங்க, நம்மளோட ருசியான ஆரோக்கியமான கீனுவா சிறுதானிய கொழுக்கட்டை தயார். இத மேல லிங்க்ல கொடுத்துருக்க பூண்டு மிளகா பொடி கூட சர்வ் பண்ணீங்கன்னா அருமையா இருக்குங்க. பூண்டு மிளகா பொடி எப்படி செய்யறதுங்கிற வீடியோக்கு லிங்க் மேலேயும் இருக்கு, இல்லைன்னா டெஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமே நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன் வந்துடும்.